ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டத்தோட இமேஜை வந்துட்டு ஃபுல்லாக வந்து நம்ம எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது, எடுத்த பேக்கப் வந்து நெட்வொர்க் மூலியமாகவே எப்படி வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு சிஸ்டத்தோட இமேஜை வந்து நம்ம ஃபுல்லாக வந்துட்டு உங்களுடைய சர்வரில் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு எப்போ வந்துட்டு அந்த கிளைண்ட் சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து நெட்வொர்க் கமாண்ட் மூலியமாகவே எந்த வித தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லாத ஜஸ்ட் வந்து நெட்வொர்க் கமாண்டில் ஒரு 5 கமாண்டை மட்டும் போட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிரும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த சிம்பிள் டயக்ராமில் வந்து நான் வந்து சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னுடைய விண்டோஸ் கம்ப்யூட்டர், அதாவது விண்டோஸ் 10ல் வந்துட்டு நான் வந்து 64 பிட்டு நான் வந்து ப்ரொஃபஷனல் எடிஷன் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து என்னோடய கிளைண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர் நிறைய வெர்ஷனில் நிறைய மாடலில் வந்துட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா 10, 11, 8 இந்த மாதிரி நிறைய ஓஎஸ் எல்லாம் நான் வந்து வச்சுருப்பேன். இப்போ வந்து அந்த கம்ப்யூட்டர் வந்து நல்லா இருக்கிறப்பே நான் வந்து ஒரு பேக்கப் வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து நம்ம எதுக்காக நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம்னா, எப்போ வந்து உங்கள் சிஸ்டம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதோ அப்போ வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுடைய ஓஎஸை வந்து நீங்கள் நெட்வொர்க் மூலியமாகவே நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதுசாக வாங்கின கம்ப்யூட்டருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, சிஸ்டத்தை வாங்கிட்டு அதில் இருக்கிற விண்டோஸ் 10 வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓஎஸ் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்கு, அப்புறம் இந்த ஆன்டிவைரஸ், பிரிண்டர், இந்த மாதிரி எல்லா கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்ச வாட்டி சப்போஸ் என்றைக்காவது ஒரு நாள் வந்துட்டு அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, ஓஎஸ் வந்து கரெக்ட் ஆகிடுச்சு, இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வைரஸ்னால அட்டாக் ஆகிடுச்சு, இந்த மாதிரி டைமில் நான் மறுபடியும் ஓஎஸ்ஸே போட்டு எல்லா சாஃப்ட்வேர் நான் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணால் எனக்கு வந்து டைம் ஆகும். அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கிறப்பயே நான் ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு என்னோடய சர்வரில் நான் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டேன்னா எப்போ இந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகுதோ அப்போ வந்து ஜஸ்ட் வந்து நான் வந்து பென்ட்ரைவ் போட்டு நான் பூட்டபிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த என்னோடய சர்வர் சிஸ்டத்துலேருந்து நான் ரீஸ்டோர் பண்ணால் ஒரு 10 நிமிஷத்தில் எனக்கு வந்து ஓஎஸ் வந்து ஆயிரும். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டர்னால் உங்களுடைய கம்ப்யூட்டர், அதாவது விண்டோஸ் 10ல் நீங்கள் வந்துட்டு i3, i5, i7 இந்த மாதிரி எந்த சிஸ்டம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து புரியினால உங்களோட சிஸ்டத்தை வந்து நான் வந்து சர்வர்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சு பார்க்கறது நீங்கள் வந்து எந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய மதர் போர்டில் வந்துட்டு PXE, அதாவது வந்து நெட்வொர்க் பூட் மட்டும் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சர்வர் கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்துட்டு ஒரு டிரைவில் வந்துட்டு ஒரு 100 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க. மினிமம் ரேம் வந்து ஒரு 4 GB வச்சுக்கோங்க. நெட்வொர்க்கில், அதாவது நெட்வொர்க் லோக்கல் கனெக்ஷன் இருக்குல்ல, உங்கள் சர்வரில் இருந்துட்டு நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணுறீங்களோ அங்கே வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுடைய யூசர், நீங்கள் யூஸ் பண்ணுற சிஸ்டத்தோட அட்மின் யூசர் நேம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணோன்னே அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வந்துடும். இல்லாட்டி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப அவங்கவுங்க பேர் இல்லாட்டி வந்து டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கொடுப்போம். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தை வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்லேருந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் என்னென்ன பண்ணால் நெட்வொர்க் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஷேரிங் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்மிஷன் வந்து கொடுத்துருக்கணும். அவ்வளோதான். இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணி பார்க்க முடியும். அதேமாதிரி கிளைண்டில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். அதில் வந்து மினிமம் ரேம் 4 GB இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பூட்டபிள் பென்ட்ரைவ், அதாவது நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து பூட்டபிள் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த பென்ட்ரைவ் மூலிமா நம்ம வந்து ஓஎஸ் வந்து போடுறது கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அதை பூட்டபிள் பண்ணிவிட்டு அதோடைய ட்ரபிள் ஷூட்டில் போய்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போய் தான் நம்ம வந்து இதை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் மட்டும் உங்களுக்கு பூட்டபிளுக்காக மட்டும் நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பென்ட்ரைவே இல்லாமல் எப்படி வந்து மல்டிபிள் கம்ப்யூட்டருக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் லோக்கல் கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. உங்களோட கிளைண்ட் கம்ப்யூட்டர் வந்துட்டு PXE பூட், அதாவது நெட்வொர்க் பூட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து என்ன ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10ல் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு விண்டோஸ் 10ல் வந்துட்டு என்ன எடிஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்துட்டு டிஸ்கம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10 வந்து ப்ரொஃபஷனலாக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 64 பிட் வந்து ஓஎஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரேம் வந்து பார்த்திங்கன்னா 32 GB வந்து இருக்குது. இதனுடைய கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து HSP அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு நெட்வொர்க் மூலிமா, அதாவது கிளைண்ட் ஓஎஸ் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட சிஸ்டத்தில் வந்து வச்சுருப்பீங்களே, மறுபடியும் வந்துட்டு உங்களுடைய சர்வரை வந்துட்டு நீங்கள் கிளைண்டில் வந்துட்டு நெட்வொர்க் மூலிமா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். நீங்கள் வந்து லாங்காக கொடுக்காத
நீங்கள் வந்து ஷார்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கமாண்ட் மூலிமா நீங்கள் டைப் பண்ணுறப்ப கம்ப்யூட்டர் நேம் வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு ஈஸியாக வந்துட்டு உடனே வந்து ஓஎஸை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்துட்டு ஓஎஸ் வந்து எடிஷன்லாம் பார்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்போ வந்துட்டு நீங்கள் இருக்கிற யூசர் வந்து அட்மினில் இருக்கீங்களா யூசரில் இருக்கீங்களா வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு சிஎம்டி அப்படின்னு கொடுங்க. இதில் வந்துட்டு நெட் யூசர் அப்படிங்கிறத நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரே ஒரு யூசர் தான் வச்சுருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் வந்து அட்மினில் வந்து இருக்குது. அதனுடைய ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் ரைட்ஸில் தான் இருக்குது. அதாவது இங்கேயும் பார்க்கலாம், இல்லாட்டி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னோடய யூசர் நேம். அதாவது நான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னே இந்த யூசர் நேம் வந்து அட்மின் வந்து இருக்கும். நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து நான் வந்து உள்ளே போயிடுவேன். அதனுடைய ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்மின் ரைட்ஸில் தான் இருக்குது. சப்போஸ் வந்து நீங்கள் யூசர் ரைட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்மின் ரைட்ஸில் போய்ட்டு இந்த மெத்தட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை வந்து நீங்கள் அட்மின் ரைட்ஸில் வச்சுக்கோங்க. மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வந்து மெயினாக வந்து செட் பண்ணியிருக்கணும். சப்போஸ் வந்து பாஸ்வேர்டு இல்லைன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம்னா என்ன ஓஎஸ் வந்து எடிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து i3 ப்ராசஸர் இருக்குது, 32 GB வந்து ரேம் இருக்குது, இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்மின் ரைட்ஸு யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு வந்து மெயினாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட்வொர்க் பர்மிஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதில் போய்ட்டு உங்களுடைய நெட்வொர்க் பிளேஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். இதில் போய்ட்டு சேஞ்ச் அட்வான்ஸ் ஷேரிங் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டுருந்தே வரேன். ஓகே, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் இருக்குல்ல, இந்த ஏரோவை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து டேர்ன் ஆன் நெட்வொர்க் டிஸ்கவரின்னு இருக்குல்ல, இதை வந்து இப்படி நீங்கள் ஆன் பண்ணுங்க. இதை வந்து நம்ம எதுக்காக வந்து நெட்வொர்க் சென்டரில் போயிட்டு எதுக்காக இந்த பர்மிஷன்லாம் கொடுக்குறோம்னா உங்கள் ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் கிளைண்ட் மூலிமா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய நெட்வொர்க்கில் வந்து நீங்கள் பர்மிஷன் வந்து செட் பண்ணுறீங்க. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நெட்வொர்க் டிஸ்கவரியில் நான் வந்து ஆன் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங் இருக்குல்ல, இதையும் வந்து இப்படி ஆன் பண்ணிடுங்க. இது முடிஞ்சுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கெஸ்ட் இருக்குல்ல, ஆர் பப்ளிக்ங்கிறது, இந்த ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே டேர்ன் ஆன் நெட்வொர்க் டிஸ்கவரி, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபைல் அண்ட் பிரிண்டர் ஷேரிங்கில் இப்படி இந்த மாதிரி ஆன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல் நெட்வொர்க்கில் போய்ட்டு இதில் போய்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஃபைல் ஷேரிங் கனெக்ஷன்ஸில், இதை வந்து இப்படி நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷன் ஷேரிங்கில் போய்ட்டு இதில் வந்து டேர்ன் ஆஃப் பாஸ்வேர்டு ப்ரொடக்ஷன் ஷேரிங் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்கள் எப்படி கீழே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு கீழே வந்துட்டு சேவ் அண்ட் சேஞ்ச் கொடுத்துருங்க. இப்போ வந்து எஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இதுதான் வந்துட்டு உங்களுடைய தேர்ட் செட்டப். இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரைவ் வந்து எது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து ஜாஸ்தி இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு என்னுடைய டி ட்ரைவ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, இதில் வந்து தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கிளைண்டோட ஓஎஸை வந்து ஃபுல் இமேஜ் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கிறீங்களே, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ட்ரைவ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதாவது மவுஸை வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் வந்துட்டு ஃபோல்டர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு ஒரு நேம் வந்து கொடுங்க. இந்த நேம் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நெட்வொர்க் ட்ரைவில் வந்துட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அது என்னங்கிறது நான் வந்து செகண்டாக வந்துட்டு ஓஎஸ் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுவோம்ல, அப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃபோல்டர் நான் வந்து இப்படி க்ரியேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து பர்மிஷன் வந்து நான் கொடுக்கணும். இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இப்போ இதில் போய்ட்டு இந்த ஷேரிங் இருக்குல்ல, இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷேரிங், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் நேம் வந்து நீங்கள் லாகின் பண்ணுறப்ப நேம் இருக்குமில்ல, அதாவது பார்த்தீங்கன்னா அட்மின் இருக்கும், இல்லாட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், இல்லாட்டி உங்களோட நேம் வந்து கொடுத்துருப்பீங்க. அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணிடுங்க. இந்த ஏரோ வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அட்மின் வரும். அதாவது உங்களுடைய அட்மின் யூஸரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. எதுக்காகனா இந்த அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஓஎஸை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்தீங்கள ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும். இதில் என்ன யூசரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த யூசர் தான் நீங்கள் கிளைண்டில் போய்ட்டு உங்களுடைய ஓஎஸை வந்து, அதாவது கிளைண்டோட ஓஎஸை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணுறப்ப நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது இதில் கொடுத்துட்டு அதில் போய் நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. இந்த ஃபோல்டருக்கு வந்துட்டு என்ன அட்மின் ரைட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்களோ, என்ன யூசர் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட கிளைண்டோட யூசரில் போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னுடைய அட்மின் நான் வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஆல்ரெடி நான் வந்து அட்மினில் தான் இருக்குது. இதான் வந்து ஓனரு. ஓகே, இப்போ நான் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து இப்படி செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து மறுபடியும் வரேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இப்போ நான் வந்து ஷேரிங் வரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது யூஸர் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு நான் வந்து சும்மா சாம்பிள் காட்டுறேன். இப்போ நான் வந்து ஆடு கொடுக்குறேன். ஆடு கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து இந்த அட்மினுக்கு நேராக வந்துட்டு இந்த மாதிரி ரீட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரீட் அண்ட் ரைட் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிடுங்க. அட்மினில் இருந்தால் உங்களுக்கு வந்து தேவையில்லை. நீங்கள் வந்து ஓனரும் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து அட்மின் செலக்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு வந்து ரீட் பர்மிஷன் தான் வந்திருக்குன்னா இந்த மாதிரி ஆரோ கிளிக் பண்ணிவிட்டு ரீட் அண்ட் ரைட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஷேர் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து பாருங்கள் மறுபடியும் கொடுக்குறேன். எனக்கு வந்து அட்மினில் தான் எனக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு மறுபடியும் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வரேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷேரிங் கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஷேரிங் இருக்குல்ல, இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் போயிட்டு இந்த பர்மிஷன் ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் போயிட்டு இந்த எவ்ரி ஒன் இருக்கும், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆடை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு அட்மின் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் என்ன யூஸர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூஸர் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சர்ச் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். ஓகே, நான் வந்துட்டு என்னோடய அட்மின் யூஸர் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் நான் வந்து கொடுத்துட்றேன். அதாவது ஷேரிங்லேயே நான் வந்துட்டு டபுள் பர்மிஷன் நான் வந்து கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஷேரிங் கொடுத்துட்டேன், பர்மிஷன் கொடுத்துட்டேன். இதில் வந்து அட்வான்ஸில் போயிட்டு மறுபடியும் வந்து எனக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோலோட வேணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியில் போயிட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து எவ்ரி ஒன் கொடுத்துருங்க. இல்லாட்டி வந்து உங்களுடைய அட்மின் யூஸர் கூட நீங்கள் கொடுத்துடலாம். இந்த மாதிரி அட்மின் யூஸரை செலக்ட் பண்ணிட்டு எடிட் கொடுத்துருங்க. இதில் போயிட்டு இந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் இருக்கான்னு பாருங்கள். இது வந்துட்டு கம்ப்யூட்டர் நேம், இது வந்து கம்ப்யூட்டர் யூசர் நேம், இது வந்து என்னுடைய கம்ப்யூட்டர் நேம் தான் ஹெச்எஸ்பி அப்படின்னு இருக்கிறது. ஸ்லாஷ் வந்து அட்மின், அதாவது என்னோடய யூசர் நேம் இருக்குல்ல, அதுதான் நமக்கு வந்து இங்கே காட்டுது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் போயிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கூட எவ்ரி ஒன் கூட நீங்கள் கொடுக்கலாம். எவ்ரி ஒன் கொடுத்துட்டு நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் கூட கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஃபோல்டருக்கு வந்து நான் வந்து ஃபுல் ஆக்சஸ் நான் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து கிளைண்டில் போயிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுடைய கிளைண்ட் சிஸ்டத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ரிமோட்டில் வந்து நான் வந்து சைபர் டென்னிஸாகவே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் வந்துட்டு இப்போ விண்டோஸ் 6 கொடுத்துட்டு MSTSCன்னு கொடுத்துட்டு என்னுடைய கிளைண்ட் சிஸ்டத்தை இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், இது வந்து என்னுடைய அட்மின், இது வந்து ரிமோட்டில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கிளைண்ட் சிஸ்டம். அதாவது இந்த சிஸ்டத்தோட இமேஜை தான் நான் வந்து இப்போ ஃபுல்லாக காப்பி பண்ணி என்னுடைய அதாவது இந்த டி டிரைவில் நான் வந்து இப்போ பேக்கப் வந்து வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை சைபர் டென்னிஸாகவே எப்படி வந்து காப்பி ஆகுது என்னங்கிறது நான் வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிளைண்ட் சிஸ்டத்தில் நான் வந்து எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு வந்துட்டு த்ரூ வந்துட்டு லேண்ட் மூலிமா எனக்கு வந்து சுவிட்சு மூலிமா எனக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நான் வந்து ரிமோட்டில் நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து நான் வந்து எதுவுமே நான் வந்து பண்ண கிடையாது. ஓகே, இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய கிளைண்ட் சிஸ்டத்தில் போயிட்டு செட்டிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போயிருங்க. அதாவது இந்த ஸ்டார்ட் இருக்குல்ல, இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் வரும், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த அப்டேட் அண்ட் செக்யூரிட்டின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு இந்த பேக்கப் ஆப்ஷனை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு இந்த ஆடியோ டிரைவ் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோர் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே வந்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சி அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் இமேஜ் பேக்கப்னு இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஏ சிஸ்டம் இமேஜ்னு இருக்கும், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சர்வரோட பாத்து வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க.
அதாவது உங்களுடைய சர்வர் சிஸ்டத்தில் ஒரு டி டிரைவில் ஒரு பேக்கப்புங்கிற ஒரு ஃபோல்டர் வந்து நம்ம ஷேரிங் கொடுத்துட்டு நம்ம ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்து நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பாத்து வந்து நீங்கள் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஓகே, இதில் வந்துட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்க, ஆனியன் நெட்வொர்க் லொக்கேஷனுங்கிறது, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு இந்த செலக்ட் ஆப்ஷன் இப்படி செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டரோட நேம் இருக்குல்ல, அதை வந்து இங்கே கொடுங்க. அதையும் நான் வந்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது சிம்பிளாகவே நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய சர்வர் கம்ப்யூட்டரோட நேம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் நான் வந்து லைவாகவே உங்களுக்கு வந்து சைபர் டென்னிஸாகவே நான் காட்டுறேன். இப்போ வந்துட்டு டிஸ்கம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்பி அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து இங்கே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்துக்காது ஹெச்எஸ்பிங்கிறது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஹெச்எஸ்பி அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு இந்த ப்ரௌசரை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இதை நான் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாகவே காட்டுறேன். இப்போ வந்துட்டு உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு உங்கள் சர்வரில் எத்தனை ஃபோல்டர் வந்து நீங்கள் ஷேரிங் கொடுத்துருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். இந்த பேக்கப் ஃபோல்டரை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா, இப்போ வந்துட்டு உங்களுடைய அட்மின் யூசர் நேம் வந்து கொடுத்துருங்க. அதாவது சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க. இந்த பார்த்த கூட நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன். என்னுடைய சர்வரோட ஐபி, அதாவது கம்ப்யூட்டர் நேம் வந்து டபுள் ஸ்லாஷுங்கிறது காமன் தான். நீங்கள் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் போயிட்டு நீங்கள் வந்து போட்டிங்கனாலுமே இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு உங்கள் கம்ப்யூட்டர் நேம் மட்டும் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரௌசரை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்ன ஃபோல்டர் வந்து நீங்கள் ஷேரிங் கொடுத்துருக்கீங்களோ, அதாவது டி டிரைவில் பேக்கப்புங்கிறத ஃபோல்டரு இங்கே ப்ரௌசரில் போனீங்கன்னா கீழே வரும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்களுடைய சிஸ்டம், அதாவது சர்வர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களே, அந்த சர்வரோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். அதாவது நான் கம்ப்யூட்டர் லாகின் பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி வரும்ல யூசர் நேம் அட்மின், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன்ல, அதை வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். அட்மின் கொடுத்துட்டு இங்கே நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நீங்கள் வந்து சி டிரைவை மட்டும் நீங்கள் பேக்கப் எடுக்கணுமா, இல்லாட்டி வந்து கீழே இருக்கிற டி டிரைவை நீங்கள் வந்து பேக்கப் எடுக்கணுமா அப்படிங்கிறது கேட்கும். என்னோடய கிளைண்ட் கம்ப்யூட்டரில் போயிட்டு நான் வந்து சி டிரைவ் மட்டும்தான் நான் வந்து பேக்கப் வந்து எடுக்க போகிறேன். சப்போஸ் என்னோடய ஓஎஸ் வந்து கரப்ட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து என்னோடய சியை மட்டும் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணால் போதும். அவங்களோட டேட்டாலாம் தேவையில்லைன்னா நீங்கள் வந்துட்டு விட்டுறலாம். இல்லாட்டி வந்துட்டு உங்கள் கிளைண்ட்டோட டேட்டாவும் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த டி டிரைவில் இருக்கிற டேட்டாவை நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணுறதில்ல, ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ எனக்கு வந்து சி டிரைவ் தான் முக்கியமாக வேணும். ஏன்னா வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கிற ஓஎஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ட்ரைவர்ஸ் போட்டு எல்லா ட்ரைவர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு விண்டோஸில் இருக்கிற அப்டேட் பண்ணிவிட்டு சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன், ஆன்டிவைரஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே இதில் நான் பண்ணி வச்சுருக்கேன். மறுபடியும் பண்ணால் எனக்கு வந்து 1 day ஆகும். அதனால் எனக்கு வந்து சி டிரைவ் மட்டும் நான் வந்து பேக்கப் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா சி டிரைவ் தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கணும். டி டிரைவ் வேணுன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சி டிரைவோட ஸ்பேஸ் வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம். இதோட யூசர் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 GB வந்து வருது. ஓகே, என்னுடைய ட்ரைவோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 152 GB வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து என்னோடய சர்வரில் வந்து எனக்கு வந்து இடம் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணுறதை விட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் டேட்டாவும் வேணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பேக்கப்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து இங்கே கிளைண்டில் வந்துட்டு அதாவது சர்வரில் வந்துட்டு எனக்கு வந்து இங்கே க்ரியேட் ஆகும். அதையும் நான் வந்து லைவாகவே காட்டுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பேக்கப் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ வந்துட்டு என்னோடய சர்வரில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும் பாருங்கள். நான் வந்து லைவாகவே காட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு எனக்கு கிளைண்ட் கம்ப்யூட்டர் இருக்கிற சியோட இமேஜ் வந்து சிஸ்டம் இமேஜ் வந்து எனக்கு வந்து சர்வரில் வந்து எனக்கு காப்பி ஆகிட்டுருக்கு.
நீங்கள் வந்து இது வந்து லைவாகவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது கிளைண்ட்டு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னுடைய சர்வர் கம்ப்யூட்டர். ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் நோ கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்த பேக்கப் வந்து சர்வரில் வந்து பக்காவாக வந்துட்டு சேவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் கம்ப்யூட்டரில் வந்துட்டு சர்வர் லொக்கேஷன் கொடுத்தீங்கல்ல, இப்போ இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுத்த இமேஜை வந்துட்டு அதனோட ஃபைல் சைஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய சர்வரில் பேக் வந்துடுறேன். இப்போ வந்துட்டு இந்த பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே இந்த கிளைண்டோட இமேஜ் வந்து சேவ் ஆகிருக்கு. பாரு, டி டிரைவ் பேக்கப் ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 41 GB இருக்குது. இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் கிளைண்ட்டை. நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நெட்வொர்க் மூலிமா ஒரு கிளைண்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னால் அதோட பேசிக் கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, நீங்கள் வச்சிருக்கிற டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து Windows 10 வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து 64 பிட், நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் வந்து போட்டுக்கோங்க. அதோட சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐபி அட்ரஸ் வந்து மேனுவலாக நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரவுட்டர் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அந்த ரவுட்டருக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இருக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து டிஹெச்பி மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் மட்டும் சீரிஸ் கொடுத்துருங்க. உங்கள் ரவுட்டரில் என்ன ஐபி அட்ரஸ் வந்து சீரிஸ் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸாக நீங்கள் போட்டுச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஐபி அட்ரஸை. ஓகே, இப்போ வந்துட்டு அதுலேருந்து ஒரு லேண்ட் கேபிள் அந்த சுவிட்ச் மூலிமா நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, சுவிட்சிலிருந்து நீங்கள் எந்தெந்த கம்ப்யூட்டருக்குலாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நெட்வொர்க் மூலிமா ஓஎஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, அந்த கம்ப்யூட்டருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வந்து லேண்ட் கேபிள் வச்சு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்ப்யூட்டருக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மதர் போர்டில் போயிட்டு பிஎக்சி பூட், அதாவது நெட்வொர்க் பூட்டை மட்டும் அது என்ஐசி கார்டுன்னு சொல்லுவாங்க, அது மூலமா அந்த என்ஐசி கார்டை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அது ஒவ்வொரு போர்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நீங்கள் என்ன போர்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிட்டு பயாஸில் போய்ட்டு எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைண்டில் வந்துட்டு சர்வர்லேருந்து நீங்கள் கிளைண்ட் மூலிமா நெட்வொர்க் மூலிமா நீங்கள் வந்து ஓஎஸை ரீஸ்டோர் பண்ணுறீங்களா, அதுக்கு வந்து நெட்வொர்க் கமாண்ட் வந்து ஒரு 5 கமாண்ட் வந்து நீங்கள் போட வேண்டியது இருக்கும். ஒரு ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஒரு 2-3 டைம் நீங்கள் போட அது ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு 50 கம்ப்யூட்டர் 100 கம்ப்யூட்டர் வந்து அட் அ டைமில் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் வந்து பேக்கப் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பாயிண்ட் ஒன்று சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்கள் செட்டப்பு மொத்தமாகவே வந்து ஜிகாபைட்லேயே இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வந்து உங்களுக்கு ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் ஆகிரும். இதுவே சப்போஸ் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு 100 Mbps வந்து இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் என்ன தான் ஜிகாபைட்லேருந்து சுவிட்சிலிருந்து கம்ப்யூட்டர்லேருந்து கொடுத்தாலும் உங்கள் லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழைய லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 100 Mbps தான் இருக்கும். அதுலலாம் உங்களுக்கு ரீஸ்டோர் பண்ணுறப்ப கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் வந்து ஜிகாபைட்டாக இருந்துச்சுன்னா ஒன்று சீக்கிரம் ஆகும். இல்லை 100 Mbps இருந்தால் சப்போஸ் சுவிட்சு ரவுட்டரு இல்லாட்டி வந்து RJ45 கணக்கு இது இருக்குல்ல லேண்ட் போட்டு உங்கள் சிஸ்டத்தில் லேப்டாப்பில் 100 இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து ஒரு 5 கமாண்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட். அதாவது நான் வந்துட்டு கிளைண்ட் சிஸ்டத்தில் போயிட்டு பயாஸ் பூட்டபிள் பண்ணிவிட்டு அதில் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கமாண்டு. இது நான் எப்படிங்கிறது நான் வந்து ப்ராக்டிக்கல் வந்து லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னால் இது எப்படிலாம் வேலை செய்யுது, ஒவ்வொரு கமாண்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து இதுதான் கொடுக்க போகிறேன். அதாவது ஸ்டார்ட் நெட்டு. நான் வந்து நெட்வொர்க் மூலிமா நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐபி கான்ஃபிக் வந்து கொடுங்க. ஐபி கான்ஃபிக்னா என்னென்னா செகண்ட் கமாண்ட் உங்களுடைய நெட்வொர்க், அதாவது நீங்கள் வந்துட்டு
உங்களோட சிஸ்டத்துக்கு வந்து என்ன ஐபி அட்ரஸ் வந்து எடுத்திருக்கு, என்ன சீரிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ரவுட்டர் வந்து வச்சுருக்கீங்க, டிஃப்ரெண்ட் சீரீஸில் வச்சுருக்கீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் வச்சுருக்கிற சர்வரிலிருந்து வர ஐபி அட்ரஸுக்கு பதிலாக இன்னொரு ரவுட்டர், அதாவது சர்வரிலிருந்து ஒரு ரவுட்டர் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அது வந்து 2 டாட்டோ இதில் வந்து 1 டாட்டோ இருந்துச்சுன்னா, சப்போஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு டிஎஸ்பி வந்துச்சுன்னா ஓஎஸ் வந்து பூட்டபிள் ஆகுது. அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்குல்ல, ஸ்டார்ட் நெட்டுன்னு கொடுத்துட்டு அந்த ஐபி கான்ஃபிங் கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்வரோட ஐபி அட்ரஸ் சீரீஸும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்களோட கிளைண்டில் வந்துட்டு இருக்கிற ஐபி அட்ரஸும் ஒரே சீரீஸில் இருக்காங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இந்த கமெண்ட் போட்ட உடனே உங்களோட சீரீஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துருப்பேன் எல்லாமே. இந்த பிரிண்ட் இதை நான் கொடுக்குறேன்ல, இந்த இமேஜை நீங்கள் வந்துட்டு நான் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன், நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிளைண்ட் சிஸ்டத்தில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஸ்டார்ட் நெட்னு கொடுத்துறீங்க, நெக்ஸ்ட்டு வந்து ஐபி கான்ஃபிகர்னு கொடுத்துறீங்க, ஈஸியான கமெண்ட் 2 முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து 3வது கமெண்ட். 3வது கமெண்ட்னா நெட்டுன்னு கொடுத்துறீங்க, ஃபஸ்ட்டு NETன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறீங்க. இது வந்து அண்டர்ஸ்கோர் கிடையாது, உங்களுக்கு புரியினாலும் அந்த ஸ்பேஸ் காட்டுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. ஓகே, இப்போ நான் வந்து நெட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் வந்து யூசர்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். இது 3மே பார்த்திங்கன்னா காமன் கமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா /HSP அப்படின்னு கொடுக்குறேன்ல, இது என்னென்னா உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டரோட நேம், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட நேம். நான் ஃபஸ்ட்டு காட்டினல என்னோட கம்ப்யூட்டர் நேம் என்ன, அதோட யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது. அப்போ நான் காட்டினது எல்லாமே இப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா /HSPங்கிறது என்னோட கம்ப்யூட்டர் நேம் வந்து நான் கொடுத்துட்டேன், அதாவது ஷேரிங். இப்போ மறுபடியும் நான் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு நான் வந்து பேக்கப் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டேன். அப்படின்னு என்னென்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சர்வரில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, அந்த ஃபோல்டருக்கு வந்து ஒரு நேம் வந்து கொடுக்குறீங்கல்ல. இப்போ நான் வந்து பேக்கப்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து கிளைண்ட்னு கொடுக்கலாம், இல்லாட்டி ISO வந்து ரீஸ்டோர்னு கொடுக்கலாம், எந்த நேம் வேணாலும் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். அதனால் நான் வந்து சொல்கிறேன், இந்த ஃபஸ்ட் இருக்கிற நெட்டு ஒரு ஸ்பேஸு யூஸு, நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸு /ங்கிற வரைக்கும் காமன். அதுக்கு மேலே இருக்கிறது உங்களோட கம்ப்யூட்டர் நேம் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே போட்டுருங்க. ஸ்பேஸெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த அண்டர்ஸ்கோர் இருக்கிறது மட்டும்தான் ஸ்பேஸு. நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒரு கமாண்டில் சப்போஸ் வந்து ஸ்பேஸோ இல்லாட்டி வந்து அண்டர்ஸ்கோர் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. அதனால் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் 2-3 டைம் போடுறப்போ ரிஸ்க்காக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ஃபஸ்ட்டு ஓகேவா, இப்போ நெட்டு ஒரு ஸ்பேஸு யூஸு நெட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு // கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துட்டேன். மறுபடியும் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் எதுன்னா நீங்கள் ஷேரிங் ஃபோல்டருக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துருப்பீங்கல்ல, அந்த நேமை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க மேனுவலாக. இப்போ மறுபடியும் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு // போட்டுருங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோலன் கொடுத்துட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரோட நேம் கொடுத்துருங்க. நீங்கள் சிஸ்டம் ஆன் பண்ண உடனே ஒரு அட்மின் லாகின் இருக்கும்ல, அதாவது இல்லாட்டி நான் வந்து சும்மா ராஜான்னு கொடுத்துருக்கேன், ராஜான்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து அட்மின் கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து கம்பெனி நேம் கொடுப்பாங்க, இல்லாட்டி வந்து டிபார்ட்மெண்ட் நேம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கம்ப்யூட்டர் நேம் என்னவோ அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே டைப் பண்ணிடுங்க. ஓகேவா, நீங்கள் ஸ்மால் லெட்டரில் வந்து யூசர் நேம் க்ரியேட் பண்ணினீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்மால் லெட்டர்லேயே போடுங்க. சப்போஸ் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து நான் வந்து கேப்சலில் கொடுத்துருக்கேன் யூசர் நேம்லாம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே வந்து கேப்சல் கொடுத்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து கேப்சலும் இந்த இடத்துல ஸ்மால்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை செய்யாது. யூசர் நேம் என்ன இருக்கோ அதுமாரி பார்த்து கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து யூசர் நேம் கொடுத்துட்டு நான் வந்து என்ட்ரு கொடுத்துட்றேன். என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும், அதாவது நெக்ஸ்ட் கமெண்டில் நீங்கள் சிஸ்டம் லாகின் பண்ணி யூசர் நேம் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு கேட்க முடியும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும், அவ்வளோதான். இது வந்து காமன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து WP admin இருக்குது, இது வந்து ஃபோர்த்து கமெண்ட்னா இது வந்து காமன். WP admin கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க, மறுபடியும் வந்துட்டு கெட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டுங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெர்ஷன்ஸ்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸு. இது வரைக்கும் இந்த அண்டர்ஸ்கோர் பேக்கப் டார்கெட் வரைக்கும் உங்களுக்கு வந்து காமன். இதை வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிங்க, நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. நீங்கள் மாற்ற வேண்டியது இது மட்டும்தான், உங்களோட கம்ப்யூட்டர் நேம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன ஃபோல்டர் ஷேரிங் கொடுத்துருக்கீங்களோ அதோடைய நேம் கொடுத்துறீங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு யூசர் நேம் கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு கொடுக்குறீங்க. அதான் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கடைசியாக இருக்கிறத மட்டும்தான் நீங்கள் மாற்றிக்கிட்டே போகணும். அது அந்த ஏரோ நான் கொடுத்துருக்கேன். ஓகே வாங்க, இது வரைக்கும் காமன் கமெண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு அதேமாதிரி இந்த பேக்கப்புங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னதான். உங்களோட சர்வர் கம்ப்யூட்டரில் உங்களுடைய கிளைண்ட் கம்ப்யூட்டர் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணுறாங்களோ ஓஎஸ்ஏ, அதனுடைய நேம் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 4th கமெண்ட் முடிஞ்சுது. 4th கமெண்ட் நீங்கள் முடிஞ்ச வாட்டி இதில் நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்னென்னா, இது நீங்கள் கொடுத்த வாட்டி இந்த மாதிரி வரும்.
கீழே நான் வந்து டாஸில் நான் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேக்கப் வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு எத்தனை டைம் வந்து எடுத்திருக்கீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளைண்ட் கம்ப்யூட்டரில் நான் வந்து மெயின் வாய்ஸ் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் அப்பப்போ நான் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் வந்துட்டு ஏதோ டேட்டில் இருக்கிறத நான் வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் எந்த டேட்டு சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட்டே உங்களுக்கு காட்டும். இந்த கமெண்ட் கொடுத்த உடனே அந்த பேக்கப்பில் இருக்கிற இப்போ கிளைண்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் எத்தனை டைம் பேக்கப் எடுத்திருக்கீங்களோ எல்லா நேமும் என்ன டைமில் எடுத்திருக்கீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு டைம் வரைக்கும் எல்லாமே காட்டிடும். அந்த டேட் அண்ட் டைம் வந்து இங்கே நீங்கள் போடணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதேமாதிரி WP அட்மின் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து WP அட்மின் இருக்குது. அதே மாதிரி தான் ஸ்பேஸு, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டு ஒரு ஸ்பேஸு, நெக்ஸ்ட் வந்து சிஸ் ரெக்கவரி மடி ஸ்பேஸு மடி அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் கோலன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகும். அதாவது இமேஜ் டேட் அண்ட் டைம் வந்து ஸ்டோரேஜ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் என்ன டேட்டில் டைமில் வந்து எடுத்திருக்கீங்க அந்த இங்கேயே உங்களுக்கு காட்டும். ஜஸ்ட் இது நீங்கள் காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா போதும். இல்லாட்டி வந்து மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணுங்கள், அவ்வளோதான். இது நீங்கள் மேனுவலாக போட்டிங்கன்னா அந்த இமேஜோட மெயின் இப்போ வந்து ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கீங்களா ஓஎஸோட இமேஜ், அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதத்து வேணும் அப்படிங்கிறது நீங்களே செலக்ட் பண்ணிக்கிறது. அதாவது அதனுடைய டேட்டையும் டைமையும் போட்டுட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது வந்து நீங்கள் உங்களோட சிஸ்டத்தோ டேட்டு டைம்லாம் மாறும். இந்த ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டு அதாவது இதெல்லாம் காமன். இதில் நீங்கள் எதுவுமே பண்ணது இது வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. இங்கே வந்துட்டு டேட்டு டைம் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இது வந்து அண்டர்ஸ்கோர் பேக்கப் டார்கெட்டுங்கிறது இது காமன் வேர்டு. இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்லை. எப்பயும் போல் இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது கம்ப்யூட்டர் நேமு, நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டோரேஜ் நேம் நீங்கள் சேவ் பண்ணுற வச்சுருப்பீங்கள்ல கிளைண்டோட கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறது அதோடைய நேம் கொடுக்குறீங்க. அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். கம்ப்யூட்டர் நேம். நெக்ஸ்ட் வந்து அதனுடைய பேக்கப் லொக்கேஷன் நேமு அது இங்கே பேக்கப்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது நேம் கூட கொடுக்கலாம், இந்த நேம் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சு கரெக்டாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு do you want to continue அப்படிங்கிற இந்த வேர்டு உங்களுக்கு வரணும். வந்தவாட்டி எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஓஎஸ் கான்ஃபிகரேஷன் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் வந்து சேஞ்சஸ் ஆகும் டைம். இப்போ நான் சொல்கிறேன் 10 மினிட்ஸ்னால் நான் 10 மினிட்ஸ் என்னென்னா ஏன் 10 மினிட்ஸ் நான் சொல்கிறேன்னா ஏன்னா நான் வந்து செக்கிங் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரெண்டுமே i5 கம்ப்யூட்டர் ஜிகாபைட்டு அதனோட சிஸ்டம் வந்து ஜிகாபைட் லேண்ட் போர்ட்டில் இருந்ததுனால எனக்கு வந்து 10 நிமிஷத்துலேயே எனக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜிபினா கிட்டத்தட்ட 20 GB. இதுவே வந்துட்டு நான் வந்து i3லையும் நெக்ஸ்ட் வந்து i5லையும் நான் வந்து செக் பண்ணுறப்ப எனக்கு வந்து டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ½ அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால சொல்கிறேன் ஒவ்வொரு சிஸ்டத்துக்கு வந்து ரேமு ஸ்பீடு இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் டைம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும், சிலது பார்த்திங்கன்னா கம்மியாகும். ஓகே, இப்போ வந்து இதை பார்த்தாச்சு. இப்போ வந்து கிளைண்ட் கம்ப்யூட்டரில் போயிட்டு எப்படி வந்து செட்டப் பண்ணுறது ஃபஸ்ட்டிலிருந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு Windows 6 கொடுத்து நான் வந்து ரிமோட் மூலியமாக ஓப்பன் பண்ணுறேன். அதோடய கம்ப்யூட்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிளைண்ட்டுன்னு வச்சுருக்கேன். அதோடய யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரிமோட் மூலிமா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கம்ப்யூட்டர் தான் நாம் வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு சர்வரில் வந்துட்டு இதனோட பேக்கப் அதாவது இதனுடைய ஃபுல் இமேஜ் பேக்கப்பை C டிரைவை நான் வந்து எடுத்து வச்சுட்டேன். சப்போஸ் இந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கரெக்ட் ஆகிடுச்சு, ஓஎஸ் வந்து எதுவுமே ஒர்க் ஆகலை, வைரஸ்னால் அட்டாக் ஆகிடுச்சு, இல்லாட்டி வந்து மெயின் சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளைண்ட் சிஸ்டத்தை வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு ஈஸியாக வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தை நான் வந்து எதுவுமே போடல, ஜஸ்ட் வந்து MS ஆஃபீஸ் ஒன்று போட்டிருக்கேன், அப்புறம் வந்து SAT டூல்ஸ்னு ஒன்று போய் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இதில் போயிட்டு நான் வந்துட்டு இந்த MS ஆஃபீஸை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நான் வந்து 2 சாஃப்ட்வேர் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு உங்களோட கிளைண்ட் சிஸ்டத்தில் போய்ட்டு நீங்கள் நெட்வொர்க் பூட்டப்பில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்து உங்களுடைய பழைய ஓஎஸ் அதாவது நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுருப்பீங்களா சர்வரில் அதை வந்து நெட்வொர்க் மூலிமா கமாண்ட் மூலிமா எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ உங்கள் கிளைண்ட் கம்ப்யூட்டர் போயிட்டு இதில் போயிட்டு உங்களுடைய பயாஸ் மோடில் வந்து போயிருங்க. உங்களோட டெஸ்க்டாப் லேப்டாப் கம்ப்யூட்டரில் போய்ட்டு F11 இல்லாட்டி F2 வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, இந்த மாதிரி வந்துடும். இதில் போயிட்டு என்ட்ரு செட்டப் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் போயிட்டு உங்களோட பயாஸில் போயிட்டு உங்களுடைய NIC அதாவது வந்துட்டு நெட்வொர்க் பூட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்கேட் NIC வந்து டிசேபிளாக தான் இருக்கும், இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. சில மதர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா PXC பூட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஒரே நேமே கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா Windows 10 பூட்டபிள் பென் ட்ரைவ் வந்து வச்சுருக்கேன்.
இதை வச்சு தான் நம்ம வந்து பூட்டபிள் பண்ண போகிறோம். நான் வந்து பயாஸ் செட்டப் வந்து பண்ணிகிட்ருக்கிறப்பே நான் வந்துட்டு இந்த பென்ட்ரைவ் வந்து நான் போட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். பாருங்கள், பென்ட்ரைவ் வந்து ரெடியாக இருக்குது. அதாவது விண்டோஸ் 10 பூட்டபிள். இப்போ வந்துட்டு என்னுடைய மதர் போர்டில் போய்ட்டு என்னுடைய நெட்வொர்க் போட்டு நான் வந்து எனேபிள் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் வந்து F10 கொடுத்து சேவ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் நான் வந்து F12 வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் பூட்டபிள். இப்போ நான் போய்ட்டு என்னோடய பென்ட்ரைவை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்கள் பென்ட்ரைவ் மூலிமா தான் நீங்கள் வந்து பூட்டபிள் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, இதில் வந்துட்டு USB ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு நான் பென்ட்ரைவில் எப்படி OS போடணும் அதே மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு மேலே வந்து இன்ஸ்டால் பதிலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் யுவர் கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் போய்ட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ட்ரபிள் ஷூட். இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து லேண்ட் கேபிள் வந்து போட்டு வச்சுருக்கேன். டேரெக்டாக வந்து ரவுட்டர் மூலிமா சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ட்ரபிள் ஷூட்டில் போய்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் நெட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். STARTNET கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்துட்டு IP கான்ஃபிக் அப்படிங்கிறது கொடுங்க. அதாவது உங்களுடைய நெட்வொர்க்கில் வந்துட்டு உங்கள் ரவுட்லேருந்து வர IP சீரிஸும் உங்களோட சர்வரில் இருக்கிறதும் உங்களோட நெட்வொர்க்கில் இருக்கிறதும் ஒரே சீரிஸ் இருக்காங்கிறது செக் பண்ணுறதுக்காக இந்த IP கான்ஃபிக்கிறது நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ வந்துட்டு தேர்ட் கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாகவே 5 கமாண்டு தான் இருக்குது. தேர்ட் கமாண்டை வந்து நெட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. இப்போ யூஎஸ்சின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து HSP உங்களுடைய சர்வர் கம்ப்யூட்டரோட நேம் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாஷ், நீங்கள் வந்து உங்கள் சர்வர் கம்ப்யூட்டரில் எந்த ஃபோல்டர் நேம் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாஷு, உங்களுடைய சர்வருடைய யூசர் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு அதனுடைய நேம் வந்து கொடுத்துருங்க. இதில் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் வந்து வந்து கேப்சலில் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதாவது நான் வந்து என்னோடய கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுறப்ப அட்மின்ங்கிறத வந்து கேப்சலில் கொடுத்துருந்தேன். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி வருது. இப்போ நான் வந்து வந்து கேப்சலில் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகே, உங்களுடைய யூசர் நேம் வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து மேலே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஓகே, இப்போ வந்து தேர்ட் கமாண்ட் WP அட்மின் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கெட்டுன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெர்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு பேக்கப்புங்கிறது கொடுத்துட்டு டார்கெட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இது வந்து காமன் கமாண்டு. இப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து கோலன் கொடுத்துருங்க. டார்கெட்டுன்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு டபுள் ஸ்லாஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு HSP உங்கள் சர்வருடைய கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதனுடைய லொக்கேஷன் பேக்கப்னு கொடுத்தோம்ல அதே மாதிரியே கொடுத்துருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டு கமாண்டு, இதுதான் வந்துட்டு மெயின் கமாண்டு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஐடென்டிஃபையர் அப்படிங்கிற டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வரில் வந்துட்டு நீங்கள் கிளைண்ட்லேருந்து பேக்கப் எடுத்தீங்களே அதனுடைய டேட்டு டைம் மட்டும் அதில் போட்டிருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவாங்க, இப்போ வந்துட்டு டைப் பண்ணிடலாம். WP அட்மின் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு சிஸ் ரெக்கவரி அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துருங்க. இப்போ வெர்ஷன் ஓகே, இப்போ வந்து கோலன் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னல இந்த வெர்ஷன் ஐடென்டிஃபை வந்துட்டு அதனுடைய அதை வந்து இங்கே டேட்டில் நீங்கள் டைப் பண்ணி அதாவது நீங்கள் லாஸ்ட் பேக்கப் எடுத்திருப்பீங்களே அதனோட டேட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். அதை வந்து அப்படியே மேனுவலாக அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே டேட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அதனுடைய டைமையும் நீங்கள் டைப் பண்ணிடுங்க.
அவ்வளோதான். மேலே என்ன இருக்கோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அந்த டேட் அண்ட் டைம் வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்களா, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஒரு ஐஃபன் கொடுத்துட்டு பேக்கப் டார்கெட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. கொஞ்சம் எழுத்து தெரியல, அதனால தான் நான் மேலே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ கோலன் கொடுத்துருங்க. இப்போ டபுள் ஸ்லாஷ் கொடுத்துட்டு சர்வர் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு பேக்கப்புங்கிறது அதோட லொக்கேஷன் நேம் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களுடைய ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணலாமா எஸ்ஆர் நோ வந்து கேட்கும். இதில் வந்து நீங்கள் ஒய்யை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஒய் கொடுத்துட்டு இந்த மாதிரி எஸ்ன்னு கொடுத்த வாட்டி இப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ரன் ரெக்கவரிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த லாஸ்ட்டில் 0லேருந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து 100ல் வந்து முடியுதோ அப்போ வந்துட்டு உங்களுடைய ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு மாதிரியே உங்களுக்கு வந்து ரெக்கவரி ஆயிரும். பாருங்கள் ஓடிட்டுருக்கு. அந்த கடைசியாக வந்து ஒரு பர்சன்டேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் தெரியல. பட் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த பர்சன்டேஜ் இது எப்போ முடியும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து நீங்கள் பண்ண முடியும். அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து பர்சன்டேஜ் ஆகும். 2, 3, 4, 5, 6, 7 மாதிரி ஓடிட்டே இருக்கும். எப்போ வந்து 100 வந்து உங்களுக்கு முடியுதோ அப்போ வந்துட்டு வந்து உங்களோட ஓஎஸ் வந்து உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகிடுச்சு, பக்காவாக வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ விண்டோஸ் 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகட்டும். இப்போ ஓஎஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 99 வந்து ஃபினிஷில் வந்து நின்றோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு கண்டினியூ விண்டோஸ் 10ன்னு கொடுத்த வாட்டி உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து எப்படி வந்து பிஃபோர் நீங்கள் வச்சுருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் ஆயிரும். இப்போ அதையும் பார்க்கலாம். இப்போ அந்த கடைசியாக நீங்கள் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு கண்டினியூ மட்டும் கொடுங்க விண்டோஸ் 10ங்கிறது. இப்போ வந்து ஃபினிஷிங் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் ஆகி எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. பிஃபோர் நான் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் வச்சுருந்தனோ அதே மாதிரி எனக்கு வந்து வந்துடுச்சு பாருங்கள். நான் பிஃபோர் வந்து எம்எஸ் ஆஃபீஸெல்லாம் நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்ல பாருங்கள். எனக்கு வந்து பிஃபோர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வந்து அந்த டூலு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தான் பிஃபோர் வச்சுருந்தேன். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ரீஸ்டோர் பண்ணபடி ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நெட்வொர்க் மூலிமா வந்துட்டு ஓஎஸ் வந்து எப்படி வந்து பேக்கப் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இதுலேயே வந்து செகண்ட் பார்ட் வந்து நான் வந்து போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் பென்ட்ரைவ் வந்து போட்டு பூட்டபிள் பண்ணிட்டு அதிலிருந்து தான் நம்ம வந்து ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நீங்கள் பென்ட்ரைவ் பூட்டபிள் பண்ணாதே வந்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும் உக்காந்துட்டு நீங்கள் நெட்வொர்க் மூலியமாகவே பூட்டபிள் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு வந்து எப்படி வந்து ஓஎஸ் வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.